வந்தே மாதரம். காமராஜரை பற்றி நீ சொன்னதெல்லாம் சரிதாம்மா. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? காமராஜரின் அக்டோபர் 2ஆம் தேதி இறந்தாருங்கிறது ஏன் காரணம் தெரியுமா? அந்த 2 நாள் சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மரகத சந்திரசேகர் இன்னும் 2 பேர் போய் அவரை பார்த்தாங்க. ஐயா கவலைப்படாதாங்க ஐயா, அக்டோபர் 2ஆம் தேதி எல்லோரையும் விடுதலை பண்ணிடுவாங்க ஐயா, நீங்கள் கவலைப்படாதாங்க ஐயா. எமர்ஜென்சியில் எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டிருந்தாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் மொரார்ஜி தேசாய் போட்ட தலைவர்கள்லாம் சிறையில் இருந்தாங்க. 79 வயசு. மொரார்ஜி தேசாய் ஜெயிலில் போட்ட குடும்பக்காரி இந்திரா உள்ளே போட்டிருந்தா. அப்படியா விடுதலை பண்ணுவாங்களா? ரொம்ப சந்தோஷம், விடுதலை பண்ணால் சந்தோஷம், நான் நேரில் வந்து இந்திராவை சந்திக்கிறேன் அப்படின்னாரு. காலையில் செய்தி என்ன வருதுன்னா, மூத்த அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு டக்குன்னு. ஒரு சுதந்திர போராட்ட தியாகியும் அவர் மனைவியும் மகாத்மா காந்தி சிலை இதுக்கு போயிருக்காங்க, சமாதிக்கு. அன்றைக்கி அக்டோபர் 2ஆம் தேதியிலே அதுக்காக போயிருக்காங்க. அவர் 2 பேரையும் பிடிச்சி உள்ளே போட்டான் இந்திரா காந்தி. அதை கேட்டு மனசு உடஞ்சி போய் அட பாவி அப்படின்னு சொல்லி வேறவா லைட் ஆஃப் பண்ணிட்டு போடா செத்து போயிட்டான். அதோடு அவர் செத்து போயிட்டார். அவர் செத்ததுக்கு காரணம், அக்டோபர் 2ஆம் தேதி இறந்ததுக்கு காரணம், காட்டுமிராண்டி ஆட்சி நடத்திய ஊழல் ஆட்சி நடத்திய இந்திரா தான். சரிதானா? அப்புறம் இந்திரா உடம்புல எத்தனை குண்டு இருக்குதுன்னு கேளுங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். 32 குண்டா 33 குண்டான்னு அந்த காலத்தில் மிக பெருசாக அடிபட்டுது. ஆனால் நீங்கள் காங்கிரஸே கிடையாதுமா, காங்கிரஸே கிடையாது. 1971 வெறும் 10 பாராளுமன்ற சீட்டுக்காக கருணாநிதி காலில் விழுந்து கிடந்தீங்க. அதே மாதிரி 80 அப்படித்தான். இன்றைக்கி தைரியமாக நில்லுங்க, தனித்து நில்லுங்க பார்க்கலாம். 2026 தேர்தல் வருதுல, தனிச்சே நில்லு. சோனியா தலைமையில் தனித்து நில்லு. நான் ஜெபவனி ஜனதா தலைமையில் ஜெபவனி ஜனதா சார்பாக நிற்கிறேன். யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம். சரிதானா? ஜெய்ஹிந்த்.